நாளைக்கு யாரு கேட்டாலும் நான் சந்தோஷமா சொல்லுவேன், ஏன் புருஷன் மாதிரி உண்டான்னு. ஒரு பொண்ணுக்கு இதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? அப்படி பார்த்தா இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுத்து வச்சவ நான் தான். அம்மா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா தீர்க்க ஆயுசோட இருக்கணுமா? அதுக்கு அந்த குட்டி அம்மா நிச்சயம் மனசு வைப்பா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா, சமைச்ச உடனே உன் புருஷனுக்கு எடுத்துட்டு போய் பரிமாறிடாத. முதல்ல அத காக்காய்க்கு படைச்சிட்டு அந்த காக்கா சாப்பிட்டது பிறகுதான் நீங்க சாப்பிடணும். காக்கா சாப்பிட்டா அந்த குட்டியம்மா சாப்பிட்டா மாதிரி இது ரொம்ப முக்கியமா. சரிம்மா, அப்படியே பண்றேன். சரி, நான் வரவா? வரமா. புருஷனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறியா? நடக்கட்டும் நடக்கட்டும். அனு, வந்துட்டியா? பயங்கரமா பசிக்குது, வா சீக்கிரமா. சீக்கிரம் அனு, சீக்கிரம். பாத்திரத்தை திறக்கிறதுக்கு முன்னாலேயே வாசனை சும்மா மூக்க தொலைக்குது. சீக்கிரம் அனு. ஒரு நிமிஷம் இருங்க சார். என்னாச்சு அனு? இது என்ன புதுசா இருக்கு? சாந்தா அம்மா சொல்லி அனுப்புனாங்க சார், நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி காக்காக்கு படைக்கணுமா. காக்கா சாப்பிட்டா குட்டி அம்மன் சாப்பிட்ட மாதிரியா, அதுக்கப்புறம் தான் நாம சாப்பிடணுமா. இது வரையா? அனு, சீக்கிரம் வச்சுட்டு வா, பசிக்குது. ஒரு நிமிஷம் தான் சார். தோப்புல காக்காய்க்கா பஞ்சம். கா கா கா. கா கா கா. கா கா கா. அனு, நீ அது பக்கத்திலேயே நின்னா காக்கா எப்படி வரும்? இங்க வா. காக்கா, சீக்கிரம் வந்து சாப்பிடு. கா கா கா. என்ன சார் இது, ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னீங்க, இன்னும் காக்கா வரலையே. இப்போ என்ன பண்றது சார்? சாந்தாமா இவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பியிருக்காங்கன்னா அதுல விஷயம் இல்லாம இருக்காது. காக்கா சாப்பிட்டதுக்கு அப்புறமே நாம சாப்பிடலாம், ஒன்னும் அவசரம் இல்ல. இவ்ளோ பெரிய தோப்புல எங்க காக்கா உடனே வரும்னு நினைச்சேன், ஆனா ஒரு காக்கா கூட வரலையே சார். நீங்க எவ்வளவு நேரம் பசியிலேயே இருப்பீங்க? அதுக்கு என்ன பண்றது, என்ன எழுதிருக்கோ அதான் நடக்கும். ஒருவேளை இன்னைக்கு ஃபுல்லா காக்கா வரலன்னா என்ன சார் பண்றது? சாப்பிட வேண்டாம், போய் மிச்சம் இருக்கிற வரையும் வெட்டி போடுறேன், மொத்தமா நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். ஏன் சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஒரு நாள் சாப்பிடலன்னா ஒன்னும் ஆயிடாது, அதுக்கு போய் ஏன் இவ்வளவு வருத்தப்படுற? நமக்கு முக்கியம் இந்த 2 நாளை நம்ம எப்படி செலவழிக்க போறோங்கிறதா. இதெல்லாம் சின்ன விஷயம். உங்களுக்காக நான் எவ்வளவு ஆசாசையா சமைச்சிட்டு வந்தேன், ஏன் அந்த குட்டி அம்மன் நம்மள இவ்ளோ சோதிக்குது? குட்டி அம்மா,
தயவு செஞ்சு எங்க படையலை ஏத்துக்கோ. எங்களுக்கே தெரியாம ஏதாவது குறை வச்சிருந்தா எங்களை மன்னிச்சிருமா. சார், காக்கா சாப்பிட போயிடுச்சு. குட்டி அம்மன் என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டான். இப்ப நம்ம சாப்பிடலாம் சார். ஆழமான நம்பிக்கைக்கு ஒரு பவர் இருக்குல்ல அனு. நிச்சயமா சார். என்னைக்குமே நம்ம நம்பிக்கை பொய்யாகாது. சாப்பிடலாம். ஆஹா, எத்தனையோ ஹோட்டல்ல நான் சாப்பிட்டிருக்கேன். இவ்ளோ ருசியா இவ்ளோ சந்தோஷமா சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஞாபகமே இல்ல. உடம்பு வலிக்க வேலை செஞ்சுட்டு பொண்டாட்டி சுட சுட சமைச்சு எடுத்துட்டு வரத இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல சுத்தி பச்சை பசேல்னு இருக்கிற இடத்துல ஒரு மரத்துக்கு கீழே இந்த மாதிரி காத்து வாங்கிக்கிட்டே சாப்பிடுற எக்ஸ்பீரியன்ஸ் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. அனு, ரொம்ப தேங்க்ஸ் அனு. எனக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ்? பின்ன நீ மட்டும் இவ்வளவு ருசியா சமைச்சு எடுத்துட்டு வரலனா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்குமா? அதுக்கு தான் தேங்க்ஸ். அப்படின்னா உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு ஏன் தேங்க்ஸ்? எனக்காக சாந்தம்மா சொன்ன அத்தனையும் ஏத்துக்கிட்டு நீங்க இவ்வளவு தூரம் இங்க வரலனா உங்களுக்கு சமைச்சு போடுற சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்குமா? அதுக்கு தான் தேங்க்ஸ். இது பிசினஸ் கிங் சூரிய பிரகாஷ்ல. இவரையே இங்க விறகு வெட்டிட்டு இருக்காரு. இந்த ஒரு கிராமத்துல இப்படி ஒரு ஸ்கூப் நியூஸா? இந்த சான்ஸை விட்டுறவே கூடாது. சார், நான் திரு பேசுறேன். சொல்லுப்பா. செம்ம ஸ்கூப் நியூஸ் சார். உடனே நான் சொல்ற நியூஸை டிராப் பண்ணி பிரிண்ட்ல ஏத்துங்க சார். பிரபல பிசினஸ் சக்கரவர்த்தி விறகு வெட்டி கொண்டிருக்கிறார். ஒரு கோடீஸ்வரன் விறகு வெட்டுவதன் மர்மம் என்ன? கோடீஸ்வரன் விறகு வெட்டுறாரா? யாருப்பா அது? சூரிய பிரகாஷ் சார். நிஜமாவா? போட்டோ இருக்கா? கன்ஃபார்ம்டு நியூஸ் தானே? ப்ராப்ளம் எதுவும் வராத? போட்டோ இல்லாம நான் பேசுவேனா சார்? இப்ப உடனே அனுப்புறேன். வேற யாரும் இந்த நியூஸை போடுறதுக்குள்ள நம்ம முதல்ல போட்டுறணும் சார். நாளைக்கே வர மாதிரி பாத்துக்கோங்க. நீ முதல்ல போட்டோ அனுப்பு, மத்தத நான் பாத்துக்கிறேன். சார், என்னோட இன்கிரிமெண்ட் முதல்ல நீ போட்டோ அனுப்புப்பா. ஓகே சார், ஓகே சார். இந்த ஆள்கிட்ட இன்கிரிமெண்ட் வாங்குறதுக்குள்ள நாக்கு தள்ளிடும் போலயே. சரி, முதல்ல சூரிய பிரகாஷ் போட்டோ அனுப்புவோம்.
ஐயா ஆ? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சியா? அப்படியா? சரி, ஆளுங்களை எல்லாம் வர சொல்லு, சம்பளத்தை கொடுத்துருவோம். சரிங்கய்யா. ஓ. ஐயா என்னய்யா, எல்லாம் ஒழுங்கா வேலை பார்க்கறாங்களா? பாக்குறாங்கய்யா. பாத்துக்க. சரிங்கய்யா. வரங்கய்யா. இந்தாம்மா குடி. என்னப்பா, விறகெல்லாம் உடைச்சிட்டியா? உடைச்சிட்டேங்கய்யா. நாளைக்கு வேலைக்கு வருவியா இல்ல இந்த வேலையெல்லாம் நமக்கு ஒத்து வராதுன்ட்டு ஓடி போயிருவியா? என்னங்கய்யா எப்படி சொல்லிட்டீங்க? இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிச்சயம் வேலைக்கு வருவேன். உன்னை என்னமோ நினைச்சையா, ஆனா ஆளு பரவாயில்ல, பொழைச்சுக்குவேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்தாப்பா உன் சம்பளம் 300 ரூபாய். என்னப்பா ரொம்ப விவரமான ஆளா இருக்க, எல்லாம் சரியா இருக்கும். ஐயோ, நீங்க கூட கொடுத்துட கூடாதுன்னு தான் நான் எண்ணி பார்த்தேன். அடே அப்பா, நீ ரொம்ப பெரிய ஆளா வருவியா? ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி சொல்லியே என்ன அப்படியே உருக வச்சிடுறியே. ரொம்ப நன்றிங்க ஐயா. இதுக்கு ஒரு நன்றியா? என்ன பணிவு, என்ன பணிவு. சரிப்பா ஐயா, நீ 6 மாசம் ஒழுங்கா வேலை பார்த்தேன்னா உன் கூலியில ஒரு 50 ரூபாய் ஏத்தி தரையா. இதுக்கும் நன்றி சொல்லிருப்பா. காதால கேட்டுட்டு கிளம்புறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்ல ஆளுமா உன் புருஷன். உங்க 2 பேரையும் பார்த்தா நல்லா வாழ்ந்தவங்க மாதிரி தெரியுது. என்ன கஷ்டமோ என்னன்னு தெரியல. எங்க கிராமத்தை நம்பி வந்துட்டீங்க. இங்க இருக்கிற வரைக்கும் எந்த குறையும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு வாழ்ற வழிய பாருங்க. என்னால முடிஞ்ச உதவியை நான் கட்டாயம் பண்றேன். நாங்க யாரு என்னன்னு கூட தெரியாம சாந்தாம்மா சொன்ன ஒரே வார்த்தைக்காக வேலை போட்டு கொடுத்தீங்களே, ரொம்ப நன்றிங்க ஐயா. நீயும் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? நீ இவன் பொண்டாட்டி தானே, வேற எப்படி இருப்ப? சரி சரி, பார்த்து சூதானமா இருந்துக்கங்க. நல்லா வேலையை பாருங்க. புருஷன் சம்பாதிச்சத பொண்டாட்டி கிட்ட கொடுத்தாதான் அன்னைக்கு சம்பாதிச்சதோட முழு சந்தோஷமும் கிடைக்கும். இந்த அனு, நானே கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சது. பணத்தை கடவுள்னு சொல்லுவாங்க சார். இப்ப புரியுது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு. உழைச்சி சம்பாதிக்கிற ஒவ்வொரு பைசாவும் சாமி தான் சார். மனசு நிம்மதிதான் அந்த கடவுள்னா இந்த பணம் நிச்சயம் கடவுள் தான். ஏன்னா இந்த 300 ரூபாயை வாங்கும் போது என் மனசுக்கு அவ்வளவு நிம்மதியா இருந்தது. 6 மாசம் கஷ்டப்பட்டு உழைச்சா 50 ரூபாய் கூலி கூட தராங்களாம். வெகுளியான மனுஷன். அதுக்காக நீங்க இத்தனை நன்றியா சொல்லுவீங்க? நீ மட்டும் என்ன, வா. நீங்க? இந்த வீடு என்னோட வீடுமா. ஓ, சாந்தாமா சொல்லிச்சேன்னு யார் என்னன்னு கேட்காம உங்களுக்கு இந்த வீடை கொடுத்திருக்கேன். இங்க பாருமா, இந்த வீட்டை உங்க சொந்த வீடு மாதிரி பாத்துக்கணும். வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். தினமும் 2 வேளை சுத்தி பெருக்கி சுத்தமா குப்பை வராம பாத்துக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை ஒட்டடை அடிக்கணும். நான் எப்ப வேணாலும் வருவேன், என்ன வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. வீட சுத்தமா வைக்கிறது ஏன் பொறுப்புமா? நீங்க எப்ப வேணாலும் வந்து பாத்துக்கலாம். சரி சரி, அட்வான்ஸ் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். கையில பணம் இருக்குல்ல? இருக்குமா. எவ்வளவுமா அட்வான்ஸ்? சாந்தம்மா உங்ககிட்ட சொல்லலையா? 500 ரூபாமா. இப்ப எங்க கையில 300 ரூபாய் தான் இருக்கு. இத வச்சுக்கோங்க, மீதி நாளைக்கு கொடுத்துடுறோம். சரிம்மா, நாளைக்கு இதே நேரம் வந்து மீதி பணத்தை வாங்கிக்கிறேன். பானு வா போலாம். இதோ வரேன்க்கா. உழைச்சு சம்பாதிச்ச காசு ஒரு நொடியில காலி அடிச்சு பாத்தியா? எங்க அம்மா சிக்கனமா செலவழிக்க கத்துக்கோன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்பதான் புரியுது அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு. நாளைக்கு உழைச்சு சம்பாதிச்சாதான் இனிமே காசு.
இன்னைக்கு பாட முடிஞ்சுல, நாளைக்கு விஷயத்த நாளைக்கு பாத்துக்கலாம். முழுக்க கிராமத்துக்காரியாவே மாறிட்ட போல. நீங்க மட்டும் என்னவா? நாளைக்கு 300 rupees கிடைக்கும். இவங்களுக்கு 200 rupees படிச்சுனா மீதி இருக்கிற ரூபாயில 2 பேருக்காவது அன்னதானம் செய்யணும். எத்தனை பேருக்கு செய்யறோன்றது முக்கியம் இல்ல, நாம உழைச்சு சம்பாரிச்ச பணத்துல செய்யறோமா தான் முக்கியம். என்ன சார், பணத்திலே போறண்டோம். இப்போ 200 ரூபாய்க்கு இவ்ளோ கஷ்டப்படுறோமேன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம கணக்கே இல்லாம செலவழிக்கிற ஒவ்வொரு பணமும் இன்னொருத்தங்களுக்கு எவ்வளவு முக்கியமா இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். இந்த வாழ்க்கை நமக்கு நிறைய பாடங்களை கத்து தரும்னு நினைக்கிறேன் சார். நல்லதான் அனு. இல்லனா இப்படி ஒரு உலகம் இருக்கிறத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கவே மாட்டேன். நம்ம வீட்லனா இன்னும் டிவி பார்த்துட்டு இருப்போம். இங்க டிவி டிஷ் எதுவுமே கிடையாது. அதனால என்னன்னு நாம பேசிக்கிட்டு இருப்போம். இந்த டிவி மொபைல் எல்லாம் வந்ததுல இருந்து ஃபேமிலில ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற எஃபெக்டிவ் டைமே குறைஞ்சு போச்சு. இங்க அப்படி எந்த தொல்லையும் இல்ல. எப்படி சார் எந்த ஒன்னையும் பாசிட்டிவா பாக்குறீங்க? நம்ம எனர்ஜியை தக்க வச்சுக்கணும்னா ஒரே வழி எப்பவுமே பாசிட்டிவா யோசிக்கிறது மட்டும்தான். சிம்பிள் அண்ட் பேசிக் ரூல் டு மெயின்டைன் அவர் எனர்ஜி. உங்ககிட்ட இருந்து தினம் தினம் ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டே இருக்கேன். அப்படியா? நேத்து என்ன கத்துக்கிட்ட? மனசுக்கு பிடிச்சவங்களா இருந்தா அவங்களுக்கு உயிரையும் தரலான்னு கத்துக்கிட்டேன். பாரா, எனக்கே தெரியாம நிறைய கத்துக்கிற. கலக்கு கலக்கு. ஐயோ, மீதி இருக்கிற சாதத்துல தண்ணி ஊத்த மறந்துட்டேன். இருங்க, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். ஏய், எங்க போற? பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்க போற? ஹலோ, என்ன இது? ரொமான்ஸ். ரொமான்ஸா? இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியுமா? எதுக்கு? குட்டியம்மன் ஞாபகம் இருக்கா? குட்டியம்மனா? ஒரு மனுஷனுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். என்ன தத்துவமா? இது இப்போ உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது. வாங்க வாங்க. புதுசா வந்திருக்கீங்க போல இருக்கு. ஆமா, உள்ள வாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். காலையிலே பார்த்தோம், அண்ணன் இருந்தாரா, அதனால அப்புறமா பேசலான்னு போயிட்டோம். அண்ணனா? ஓ, அவரை சொல்றீங்களா? ஆமாம்மா, உன் புருஷனை தான் சொல்றோம். நீயும் அண்ணனும் பேசிட்டு இருந்ததை கவனிச்சோம். ரொம்ப கஷ்டப்படுறீங்க போல. பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி இருக்க. ஏதாவது வேணும்னா சங்கோஜப்படாம கேளுமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆனா இப்போதைக்கு எங்களுக்கு எதுவும் வேண்டாம். எங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேக்குறோம். எல்லாம் இருக்குன்னு நினைக்கிற பாத்தியா? அந்த குணம்தாம்மா முக்கியம். மனசுக்கு ஏத்த வாழ்க்கை தான் அமையும். உனக்கு பசங்க இருக்காங்களாமா? எனக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் கூட ஆகல. அதான் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறீங்களா? ஏய், சும்மா இருடி. நீ சும்மா ரெடி. எப்ப புள்ள பத்துக்க போறீங்க? உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். அண்ணன் உள்ளதானே இருக்காரு. இங்க பாருமா, குழந்தை எப்ப வேணா பெத்துக்கலாம். முதல்ல வாழ்க்கையில சொந்த கால்ல நிக்க பாருங்க. என் அனுபவத்துல சொல்றேம்மா, குழந்தை பெத்துக்கிறத 1 வருஷம் தள்ளி போடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. உன் புருஷன் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே 1க்கு 2ஆ பெத்துக்க, சரியா? இவ்வளவு சொன்னா போதுமா இல்ல இன்னும் சொல்லணுமா? ஏய், இந்த காலத்து பொண்ணு இவ்வளவு சொன்னா போதும். சரிம்மா, நாங்க வரோம். ஏதாவது வேணும்னா குரல் கொடு. வரோம். என்ன வந்த அன்னைக்கே பக்கத்து வீட்டுக்காரங்களோட மீட்டிங்கா? பொம்பளைங்களுக்குள்ள 1000 இருக்கும். அது எதுக்கு உங்களுக்கு? அது என்ன பொம்பளைங்களுக்குள்ளன்னு தனியா? அதுக்கு பேரு தான் பொம்பளைங்க சமாச்சாரம். அந்த சமாச்சாரத்தை கொஞ்சம் சொல்ல கேப்போம். அது எப்படி உங்ககிட்ட சொல்றது? ஏன் சொன்னா என்ன?
ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? அப்ப இன்னைக்கு நீ சொல்லியே ஆகணும். சார் நோ வே. நீங்க எல்லாரும் என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அதுலயும் ஒரு அம்மா உன் காதுல ரகசியமா என்னவோ சொல்லிச்சே. அதை கேட்டதும் நீ கூட வெக்கப்பட்டு சிரிச்சியே. அதை தெரிஞ்சுக்கலனா என் தலையே வெடிச்சிரும். சார் ப்ளீஸ் 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 சொல்லணும். சரி அந்த பக்கம் திரும்புங்க, நான் சொல்றேன். நீ என் கண்ணை பார்த்தே சொல்லு.